பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு ரைட் வணக்கம் இருவருக்கும் வணக்கம் ரைட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் ரைட் ஓகே ஹெமில்டன் ஹம்சியா அண்ணா இருவருக்கும் இன்றைக்கி வெட்டிங் நடந்திருக்கு நடக்குது தெல்லிப்பளை ராஜேஸ்வரி கோலில் வந்து இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து தாங்க வர முடியலை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ தங்கட சார்பாக இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு ஹெமில்டனுக்கு ஹம்சியாவுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே ஹோலுக்கு நான் வந்து ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய க்ரௌடாக இருக்குது. அப்போயும் இந்த க்ரௌட் முடியலை. ஸோ அந்த அண்ணாக்கள் எங்கே விட்டு கொடுத்தபடியாத இப்போ வந்து நான் தரக்கூடியதாக இருந்தது. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தா எங்களோட சுதா சேர்ற மகள்ற வெட்டிங். ஸோ பரவாயில்ல கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம்னு தான் அதில் உட்காந்துருந்தேன். ஆனால் வந்தது அனுப்பினவங்க வந்து ஏன் இன்னும் போகலன்னு சொல்லி எங்களுக்கு கோல் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களோட. சரி ஓகே அதெல்லாம் விடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஒரு அழகான ஒரு பொக்கே ஒன்று வந்திருக்கு. இந்த ரோஸ் ஃப்ளவரை போல் உங்களோட வாழ்க்கையும் இனிமேல் வர்ற காலங்களில் அழகாக அமையணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட. அதோட இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு என்வலப் கண்ண நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருந்தா கையில் என் கசங்கிட்டு தான் பிடிக்கும். இதுக்குள்ளே கேஷ் இருக்குது. 25,000 ரூபா கேஷ் அனுப்பியிருக்காங்க. சரி இப்படியெல்லாம் உங்களை அன்பாக இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க சொல்லி அன்பாக அனுப்பினது யாராக இருக்கு? மாமா பேர் என்ன மாமாட? கலா கலா ரஞ்ச் இல்லை, அவங்களும் இல்லை. வேற யாரும் அனுப்பியிருந்தார்? இது வந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்து யூரோப் கண்ட்ரிலாம் நீங்கள் எந்த நாடு மாப்பிள்ளை சைடாகவும் இருக்கலாம் பொம்பளை சைடாகவும் இருக்கலாம். நீங்கள் வடிவாக யோசிச்சு பாருங்க. சத்தமாக்காதீங்க. உங்களோட அப்பா வந்து நல்லா அனௌன்ஸ் பண்ணுவார் சரியா? அவர் எவ்வளோ சத்தமாக கதைப்பார், அதே மாதிரி நீங்களும் சத்தமாக கதைக்கணும். சரி உங்களுக்கு குழு ஒன்று தாரன். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து உங்களோட சைடு இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்களோட சைடில் யாரும் இல்லையா? ஃப்ரான்ஸ் பேர்கள் தெரியாது. சித்தி முறைகள் அப்படிலாம் தெரியும். முறைகள் தெரியும் ஆனால் பேர்கள் தெரியும். அப்பா அம்மா சொல்லியும் தரலை எங்களுக்கு. சரி இன்றைக்கு இந்த வாழ்த்தை அனுப்பி எல்லாருக்கும் முன்னால் வந்து இதெல்லாம் வாசித்து கொடுக்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் சின்ன எழுத்தாக இருக்குது, அதனால கண்ணாடி போட்டு வந்து வாசிக்கிறதுக்கு. சரி மங்கள வாழ்த்து பாமாலை. நல்லவர்களின் ஆசையுடன் நின்று தொடங்கும் உங்களது வாழ்க்கை பயணம் கனியும் சுவையுமாய் கலந்து செல்வங்கள் என்று மகிழ்ந்து வாழ மனமுவந்து வாழ்த்து கொண்டோம். கற்றோரும் பெற்றோரும் போற்றும் வண்ணம் காவியத்தில் சிறப்புடனே வாழ்வீராக. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நட்பேரும் 16 பெற்று இந்த நாயகனும் நாயகியும் வாழ்க என்று வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. பிரான்ஸ்லேருந்து விஷஸ் பாய். அவங்களோட லெட்டர்ஸ் வந்து எல்லில் அதுவாங்க. 11 சீதாவா? சரி 11 ரஜினி அவங்களா? வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகான ஒரு வாழ்த்து ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க. ஹாப்பியா? சந்தோஷமா? என்ன சொல்ல போகிறீங்க? சித்தப்பாவா கூட? சரி என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தான் உங்களோட சித்தப்பா இதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அவருக்கு தெரியாது நாங்கள் இங்கே வந்து ஒரு மணி நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி அவரோட சேர்ந்து நாங்களும் விடைபெறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். நன்றி.